இன்று பிரதோஷம் என்றால் என்ன என்பதையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்ப்போம். பிரதோஷம் என்பது திரியோதசி திதியில் மாலை 4:30 to 6:30 மணி வரையும் சிவபெருமானை வழிபட உகந்தது. பாவம் நீக்கும் காலமாகும். நந்தி தேவர் மற்றும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து மாலையில் 11 முறை நந்தியை வலம் வருவது விசேஷமானது. இந்த விரதம் கடன், நோய், துன்பங்கள் மற்றும் அனைத்து தோஷங்களையும் நீக்கி சிவலோக பதவியை தரும் என்பது ஐதீகம். பிரதோஷத்தின் சிறப்புகள் என்னவென்று பார்க்கலாம். நித்திய பிரதோஷம். தினமும் மாலை நேரத்தில் சிவனை கும்பிடுவது நித்திய பிரதோஷம். பட்ச பிரதோஷம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி நாட்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் வழிபாட்டு முறையாகும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகும். இந்த நேரத்தில் சிவ ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவர் மற்றும் சிவனுக்கு அபிஷேகம், வில்வம், நறுமண பொருட்கள், தீபம் மற்றும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். பிரதோஷ நேரத்தில் கோவிலில் நந்தியை வலம் வந்து சிவனையும் வழிபடுவது சிறப்பாகும். திங்கட்கிழமை வருவது சோமவார பிரதோஷம், சனிக்கிழமை வருவது சனி பிரதோஷம். இவை இரண்டும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. பிரதோஷ வழிபாட்டின் பயன்களை பார்ப்போம் வாங்க. பாவ விமோச்சனம். 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நீங்கும். தோஷ நிவர்த்தி. சனி தோஷம், பிரம்மகத்தி தோஷம், கடன் மற்றும் நோய் நீங்கும். மன அமைதி. மன அழுத்தம் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி ஆத்ம ஞானம் கிடைக்கும். மறுபிறப்பற்ற நிலை. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷம் விரதம் இருப்பவர்கள் சிவலோக பதவியை அடைவார்கள் என்பதும் ஐதீகம் ஆகும். பிரதோஷ காலத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை சிவனை வழிபட ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய எனும் மூல மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடுவதாக நம்பப்படுகிறது. சிவலிங்கம் மற்றும் நந்தியை வழிபட்டு பிரதோஷ காலத்தில் சிவபுராணம் அல்லது சிவகவசம் பாடுவது இன்னும் சிறப்பு. நந்தி தேவரையே போற்றி. சிவ தரிசனம் காணும் பொழுது நந்தி தேவரையே போற்றி என்றும் வேண்டிக் கொள்ளலாம். அர்ச்சனைக்கு பிறகு சிவனுக்கும் நந்திக்கும் நடைபெறும் ஆராதனையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாகும். இந்த வழிபாட்டின் மூலம் சகல தோஷங்களும் நீங்கி இஷ்ட சித்தி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று நந்தி தேவர் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிப்பது நாம் 5 வருடங்கள் தினசரி சிவாலயம் சென்று சாமியை தரிசித்த பலனை தரும். அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது சனியின் துன்பங்களையும் போக்கும். மாதத்தில் வளர்பிறை, தேய்பிறை என்று 2 முறை வரும் திரியோதசி திதியை நாம் பிரதோஷ தினமாக வழிபட்டு வருகிறோம். இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்பது ஐதீகம். பொதுவாக பிரதோஷமானது அது வரக்கூடிய கிழமைகளை பொறுத்து சிறப்பித்து சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமையில் வந்தால் அது சோமவார பிரதோஷமாகும். செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அங்ககார பிரதோஷமாகும். வியாழக்கிழமையில் வந்தால் குபேர பிரதோஷம் என்றும், வெள்ளிக்கிழமையில் வந்தால் சுக்கிரவார பிரதோஷம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இந்த வகையில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறது. சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் அது 1000 பிரதோஷம் நாட்களில் தொடர்ந்து சிவனை வழிபட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரும் என்றும் கூறப்படுகிறது. சிவபெருமானையும் சிவனின் வாகனமாகிய நந்தி தேவரையும் பிரதோஷ வேளையில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும். பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நாம் வழிபடுவதால் சகல தோஷங்களும் நீங்கி பாவங்களும் நீங்கி சிறப்பாக வாழ முடியும் என்றும் ஐதீகம். பிரதோஷத்தன்று
ஓம் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவது சிவபுராணத்தையே படித்ததற்கு சமமாகும். பிரதோஷ நேரத்தில் நந்திதேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். பிரதோஷ நேரத்தில் சக்தியோடும் முருகனோடும் அருளும் சிவபெருமானை தரிசனம் செய்தால் குடும்ப உறவுகள் பலப்படும் என்றும் ஒரு ஐதீகம் உள்ளது. பிரதோஷ வழிபாடு நடக்கும் பொழுது அங்கே உள்ள சிவன் கோயிலில் சிவபெருமான் சக்தியின் மடியில் சயனித்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். அவரை சுற்றி 30 முக்கோடி தேவர்களும் அங்கே தரிசனம் செய்யும் அரிய காட்சியை காணலாம். பிரதோஷத்தன்று சுருட்டப்பள்ளி சென்று சிவனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதே போல் திருவண்ணாமலையில் பிரதோஷ நேரத்தில் கிரிவலம் செய்வதும் அதிக பலன்களை தரும். பிரதோஷ தினத்தன்று பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு சென்று ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வழிபடுவதும் தற்போது அதிகரித்து வருகிறது. ஆகவே சனி மகா பிரதோஷமாக வருமன்று நாமும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக.